நிறைய பெண்களுக்கு வாழ்க்கையில் மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வந்து அடுத்தவங்களுக்காண்டியே உழைச்ச மாதிரி இருக்குது, அவங்களுக்காண்டி எதுவும் செஞ்சுக்கல. லைஃப் வந்து ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக பர்பஸ்லெஸ்ஸாக இருக்குது. எந்த வயசில்? 50 60 வயசில் இருக்குது. இப்போ 35 வயசில் இருக்க பெண்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 35 வயசில் லைஃப்பை வந்து ஒரு திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 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 காம்பேக்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். இந்த வாழ்க்கை தான் நம்ம தேர்ந்தெடுத்தோமா, இப்படி தான் நம்ம வாழணுமான்னு. அப்போ அந்த 35 வயசு வரைக்கும் நம்ம கையில் இல்லை. நிறையா விஷயங்களும் ஃபேமிலி தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க, சொசைட்டி டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் இனிமேல் அடுத்த 30 வருஷம் உங்கள் கையில் இருக்கும்போது இன்னும் தெளிவாக வாழலாம், இன்னும் கான்ஷியஸாக வாழலாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 கேள்வி கேட்கலாம். கேள்வி நம்பர் 1, என்னோட பர்ஃபெக்ட் டே எப்படி இருக்கும் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு நோட் எடுத்து எழுதணும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன். 2வது கேள்வி, மெட்டீரியல் வேர்ல்டும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் பிரித்து பார்க்கணும். மெட்டீரியல் வேர்ல்டில் எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, இந்த வேல்யூஸும் ஆசைகளும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். 3வது சென்சிட்டிவான கொஞ்சம் கொஸ்டின், நோ சென்டிமெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இறந்தோம் அப்படின்னா என்ன விஷயங்களுக்கெல்லாம் ரிக்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்துடும். அதனால் ஒரு நோட் எடுங்க, இந்த 3 கேள்வி எழுதுங்க, உங்களுக்குள்ளே ஒரு பதில் எடுங்க, அந்த பதிலுக்கான ஆக்ஷன்ஸில் இறங்குங்க. கட்டாயம் நோ ரிக்ரெட் லைஃப்பை வாழலாம். நிறைய பெண்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க ஏனோ தானோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு யாரும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. எல்லா பெண்களும் ஒரு வெறுமையோடு இறந்து போகிறாங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வெறுமையாக இருந்ததை பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா இறப்புகள், அவங்கெல்லாம் வந்து இறக்கும்போது ரொம்ப வெறுமையோடு இறந்துருக்காங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு. அது நம்ம யாருக்கும் வேணாம். இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே முயற்சி எடுத்தால் செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் 7 நாட்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறேன். வந்து எடுத்துக்கோங்க. லைஃப் எப்படி மீனிங்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக வெறுமை இல்லாமல் சாகலாம், எப்படி வந்து மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகலாம் அப்படின்றத நம்ம இந்த 7 நாளில் கற்றுக்கலாம். வாங்க, ஜாயின் பண்ணலாம்.